ஹாய் கைஸ், வணக்கம். சென்னை பீச்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் புதுசாக அமைக்கப்படுற 4th லைன் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த மாதம் ஆகஸ்ட் 1 தான் இந்த 4th லைன் வீடியோ எடுத்தேன். இப்போ செப்டம்பர் 6 வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு மாதத்தில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல ஒர்க் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய ப்ரெடிக்ஷன், இதே ஸ்பீடில் வேலைகள் கண்டினியூ பண்ணாங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே இந்த வேலைகள் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். அதாவது அக்டோபரில் இந்த வேலைகள் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன ஒன்று, மழை காலம் தொடங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஓவராலாக ஒர்க் நல்லா ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லணும்னா எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான அந்த எலக்ட்ரிக் போல் ப்ளஸ் ஒயரிங் ஒர்க், சிக்னலுக்கான அந்த சிக்னல் போஸ்ட் ப்ளஸ் அந்த சிக்னலுக்கான கேபிளிங், அந்த வேலைகள்லாம் கூட தொடங்கிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு மாதத்தில் நல்லா ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தான் சொல்லணும் இந்த ஒரு மாதத்தில். இப்போ சென்னை பீச் ஸ்டேஷனை ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணி டுவர்ட்ஸ் சென்னை எக்மோர் டைரெக்ஷனில் தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. இந்த வாட்டி எப்படியாச்சும் க்ளோசர் வியூ வீடியோ கவரேஜ் பண்ணதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ட்ரெயினில், அதாவது 09419 அகமதாபாத் ஜங்ஷன்லேருந்து திருச்சி வரைக்கும் ஆப்ரேட் பண்ண இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணேன். லாஸ்ட் டைமும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். ஆனால் சென்னை எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரெக்ஷன் ட்ராவல் பண்ணும்போது இந்த ட்ரெயினை சென்னை எக்மோர் தாண்டின பிறகு இஎம்யூ ட்ரெயினில் ஆப்ரேட் பண்ணுற அந்த ட்ராக்கில் டைவர்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த க்ளோசர் வியூ ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. பட் இந்த வாட்டி எப்படியாவது எடுத்தாகணும் தான் இந்த ட்ரெயினில் எக்ஸ்க்ளூசிவாக ட்ராவல் பண்ணி வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு வீடியோ போடுறதுக்கு. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், ஸ்லீப்பர்ஸ் ப்ளஸ் தண்டவாளம் அமைக்கிற பணிகளை தொடங்கிட்டாங்க 4th லைனுக்கு. லாஸ்ட் மந்த் பார்க்கும்போது இந்த இடத்துல வெறும் எர்த் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி ட்ராக் போடுற அளவுக்கு ஒர்க் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ சப்வே கிராஸ் பண்ணி போகிறோம். ஆர்பிஐ சப்வேயில் இந்த 4th லைன் அமைப்பதற்கான அந்த காங்க்ரீட் அமைக்கிற பணிகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் ஒர்க் முடிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவாங்க தான் தோணுது. ஸோ இந்த ஸ்பாட் தாங்க ஒரு குரூஷியலான ஸ்டேஜ். லெஃப்ட் சைடில் பார்க்குற பில்டிங் தாங்க ஆர்பிஐ. ஸோ இந்த இடத்துல லேண்ட் அக்வயர் பண்ண முடியாதனால இப்போ லெஃப்ட் சைடில் 4th லைன் அமைப்பதற்கான ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எம்ஆர்டிஎஸ், பழைய எம்ஆர்டிஎஸ் சிங்கிள் லைன் ட்ராக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சென்னை ஃபோர்ட்லேருந்து சென்னை பீச் இந்த பார்ட், இல்லைனா சென்னை ஃபோர்ட்லேருந்து ஆர்பிஐ சப்வே வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சிங்கிள் லைன் ஆப்ரேஷனில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா 4th லைன் ட்ராக்கை யூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். பட் இப்போதைக்கு இதுதான் சுச்சுவேஷன். எம்ஆர்டிஎஸ் சிங்கிள் லைன் மட்டும் தான் அமைக்க முடியும் அந்த இடத்துல. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஆர்பிஐ சைட்லேருந்து லேண்டு கொடுத்தாங்கன்னா பழையபடி எம்ஆர்டிஎஸ் டபுள் ட்ராக் அமைக்க முடியும். ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்க இந்த போர்ஷன் தான் நேவிக்கு சொந்தமான அந்த லேண்ட் ரீசெண்டாக தான் அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நேவி சைட்லேருந்து அந்த லேண்ட் கொடுத்ததுனால இப்போ அந்த இடத்துல இந்த பழைய காம்பவுண்ட் வால் டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல காம்பவுண்ட் வால் அமைப்பதற்கான அந்த ஆரம்பகட்ட வேலையும் தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. 4th லைன் ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் டபுள் ட்ராக் போடுற அளவுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே பார்க்கலாம், அந்த எலக்ட்ரிக் போல் அமைப்பதற்கான அந்த வேலைகள்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. வயரிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ 4th லைன் ப்ளஸ் எம்ஆர்டிஎஸ் டபுள் லைன் போகிற மாதிரி தான் அந்த எலக்ட்ரிக் போல் அமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷனில் பழைய ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருந்தால் இந்த பில்லரை ரிமூவ் பண்ணுற அந்த வேலைகள் நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் 4th லைன் அமைக்கணும். ஸோ அந்த டிஸ்மேண்டில் ஒர்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகிறோம். லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த பிளாட்ஃபார்ம் தாங்க சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷனோட எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம். எல்லா ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எம்ஆர்டிஎஸ்க்கான அப்லைன் டவுன்லைன் ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குற லைன் 4th லைன். ஸோ அதுக்கான ட்ராக் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக் போல் ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க.
ஸோ சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இந்த பிளாட்ஃபார்த்துக்கு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கான அந்த ஆரம்ப கட்ட வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. இன்னும் படிக்கட் அமைப்பதற்கான அந்த ரேம்ப் ஒர்க்கும் ப்ளஸ் ஃபென்சிங் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்குது. எம்ஆர்டிஎஸ் செக்ஷனுக்கான அப்லைன் டவுன்லைன் அமைக்கிற அந்த ட்ராக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்கிற அந்த ட்ராக் தாங்க டவுன்லைன், அதாவது சென்னை பீச்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகிற லைன். அதுக்கு பக்கத்தில் அமைக்கிற ட்ராக் வந்து அப்லைன், வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் போகிற லைன். எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்லேருந்து பார்ட் 1 எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் தாண்டி அந்த எலிவேட்டட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற அது வரைக்கும் எம்ஆர்டிஎஸ்க்கான அப்லைன் டவுன்லைன் ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது பார்ட் 1 எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் தான் வரப்போகுது. அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஷெல்டருக்கான பில்லர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த பில்லர் ஒர்க்கும் தொடங்கிட்டாங்க. ட்ராக் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போது அந்த பிளாட்ஃபார்த்தில் ஃப்ளோரிங் ஒர்க் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், சிக்னல் போஸ்ட்டும் அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் சொன்னால் ஒரு மாதத்தில் இந்த அளவு வந்து ஒர்க் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ட் 1 எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கான ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், எம்ஆர்டிஎஸ் பழைய ட்ராக்கோட கனெக்ட் பண்ணுற அந்த வேலைகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்லேருந்து தான் எம்ஆர்டிஎஸ் வந்து எலிவேட்டட் செக்ஷனாக ஸ்டார்ட் ஆகும். பழைய ட்ராக்கோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைடில் 4th லைன் அமைப்பதற்கான அந்த ஜல்லி கற்கள்லாம் கொட்டியிருக்காங்க. ஸ்லீப்பர்ஸை வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மைனர் பிரிட்ஜ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்டீல் கர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இதுக்கு மேலே தான் ட்ராக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்லோவாக சென்னை பார்க் ஸ்டேஷனை கடந்து போகிறோம். இந்த இடத்துல ட்ராக் ரீஅலைன்மெண்ட் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பார்க் ஸ்டேஷனில் ஏற்கனவே 3rd லைனுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. அந்த பிளாட்ஃபார்மை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல புது ட்ராக் வந்து போட்டிருக்காங்க. ரைட் சைடில் பார்க்குற இது தாங்க புது ட்ராக். ரைட் சைடில் பார்க்குற இந்த புதுசாக போடப்பட்ட ட்ராக்கை தான் வந்து 3rd லைனாக மாற்றி அமைச்சு இப்போ ட்ரெயின் போகிற ட்ராக் வந்து 4th லைனாக வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராக் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சென்னை பார்க் ஸ்டேஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெயின் வந்து சிக்னல் கிளியரன்ஸ்க்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான அந்த பில்லர் ஒர்க் தான் ரைட் சைடில் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே 3rd லைனுக்கு பிளாட்ஃபார்ம் வந்தது. அதை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் இப்போது அந்த புது ட்ராக் வந்து போட்டிருக்காங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான அந்த காங்க்ரீட் ஃபென்சிங் மாதிரி தான் மறுபடியும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேபி பழையபடி பிளாட்ஃபார்ம் வருமானம் இல்லையான்ட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அங்கே இருக்கிற அந்த
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் ஃபென்சிங் மாதிரி அந்த காங்க்ரீட் வால் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்முக்காகவா இல்லை வந்து ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ சென்னை பார்க் ஸ்டேஷனில் ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த இடத்துல தான் 4th லைன் வந்து வரும். ஸோ அதுக்கான எலக்ட்ரிக் போல் லேண்ட் லெவலிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் ஒர்க் முடிஞ்ச பிறகு இந்த ஸ்பாட்டில் 4th லைன் அந்த ட்ராக் போடுற வேலைகளை வந்து தொடங்கிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபியூ மீட்டர்ஸில் வந்து ட்ராக் போடாமல் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கிராஸ் ஓவர் லைன் அமைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராக்கையும் ஸ்லீப்பர்ஸையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4th லைன்லேருந்து 3rd லைனுக்கு ட்ரெயின் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகலாம் இந்த கிராஸ் ஓவர் லைன் யூஸ் பண்ணி. இப்போ ஆல்மோஸ்ட் சென்னை எக்மோர் ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் ட்ராக் போடுறதுக்கான அந்த லெவலிங் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்லீப்பர்ஸ்லாம் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஒன்றும் அந்தளவு டைம் எடுக்காது. ஸோ ஓவராலாக இந்த 4th லைன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாதத்தில் வேலைகள் வேகமாகவே நடந்திருக்கு. அதை நான் லைவாக பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஸோ இதே ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே இந்த வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் என்ன மழை காலம் தொடங்கிடும். ஸோ அதனால் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த 4th லைன் ஒர்க்கோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.